தமிழ்நாட்டோட கீழடியில அகழாய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. கீழடி அகழாய்வுல எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் புதிதா கண்டுபிடிக்கப்படுது அப்படிங்கிறத தமிழகம் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ் மக்கள் வரலாறு மேலையும் வரலாற்று ஆய்வுகள் மேலையும் ஆர்வம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா கீழடியில நடக்கக்கூடிய அகழாய்வு மட்டுமே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரே ஒரு வரலாற்று ஆய்வு அப்ப நம்ம சொல்ல முடியாது. அகழாய்வு இல்லாம கல்வெட்டு ஆய்வுகள் நடக்குது, அதே மாதிரி நாணயவியல் ஆய்வுகளும் நடக்குது. இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழகத்துல நடக்கக்கூடிய நாணயவியல் ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான நாணயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த நாணயம் சொல்லக்கூடிய தகவல் என்ன, அந்த தகவலுக்கு இருக்கக்கூடிய வரலாற்று முக்கியத்துவம் என்னங்கிறத எல்லாத்தையும் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம். தமிழக நாணயங்கள் அப்படின்னு பார்க்க போனா கிமு 4ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிச்சு கிபி 1867 ஆண்டு வரைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு தனியா நாணயங்கள் அச்சிட்டு புழக்கத்துல இருந்திருக்கு. 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்தியா முழுக்க ஒரே நாணய முறை கொண்டு வரப்பட்டது. அப்பதான் தமிழ்நாட்டுக்குன்னு இருந்த தனித்த நாணய முறையும் மாறிச்சு. இப்போ கிமு 4ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிச்சு கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்கள் பாத்தீங்கன்னா சங்க காலத்துல, அதாவது சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்ட அதே காலத்துல வெளியிடப்பட்ட நாணயங்கள். அந்த நாணயங்களை தான் நாம சங்க கால தமிழக காசுகள் அப்படின்னு சொல்றோம். இந்த சங்க கால தமிழக காசுகளை பார்க்க போனோம் அப்படின்னா இதுல ஒரு பக்கத்துல அதை எந்த அரசர்கள் வெளியிட்டாங்களோ அவங்களுடைய சின்னம் இருக்கும். உதாரணமா சோழ அரசர்கள் இந்த நாணயத்தை வெளியிட்டாங்க அப்படின்னா சோழர்களின் சின்னமான புலி தன்னுடைய காலை தூக்கிய நிலையில அல்லது முன்பக்கம் நகர நிலையில இருக்கக்கூடிய ஒரு சின்னம் காணப்படும். பாண்டியர் காசுகள் அப்படின்னா பாண்டியர்களுடைய மீன் சின்னம் அதுல காணப்படும். அதே மாதிரி சேரர்கள் காசு அப்படின்னா சேரர்களுடைய வில் சின்னம் காணப்படும். அது இல்லாம குறுநில மன்னர்களுடைய காசுன்னா அந்த மன்னர்களுக்கு என்ன சின்னம் இருக்கோ அந்த சின்னம் காணப்படும். இந்த நாணயங்கள் பெரும்பாலும் சதுர வடிவத்துல தான் இருக்கும். இந்த நாணயங்களுக்கு முன்பக்கம் அந்த அரசருடைய சின்னம் இருக்கு. பின்பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போனா சங்ககால நாணயங்கள்ல பின்பக்கம் பெரும்பாலான நாணயங்கள்ல பாத்தீங்கன்னா யானையோட உருவம் தான் இருக்கும். இப்படி இருக்கிறப்போ இந்த யானைகள் மட்டும் தனியா இருக்குமானா அந்த யானைகள் கூட வேறு சில சின்னங்களையும் கலந்து பயன்படுத்தக்கூடிய வழக்கங்கள் அன்னைக்கு இருந்தது. இந்த சங்ககால தமிழக காசுகள் யார் யாரெல்லாம் வெளியிடப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்க போனா சங்ககால சேரர்கள் நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க, சங்ககால சோழர்கள் நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க, சங்ககால பாண்டியர்கள் நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அது இல்லாம எதிரன் அதிரான் சேந்தன் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னரும் நாணயம் வெளியிட்டிருக்காரு. அது இல்லாம மலையமான்களும் நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. இவங்க நாணயங்கள் மட்டும்தான் இது வரைக்கும் கிடைச்சிருக்குது. பிற அரசர்கள் நாணயங்களை வெளியிட்டிருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த நாணயங்கள் கிடைச்சாதான் அவங்க வெளியிட்டிருக்காங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ சங்ககால நாணயங்கள்னா என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். இந்த சங்ககால நாணயங்களுக்குள்ள புது கண்டுபிடிப்பு எந்த பிரிவுல ஏற்பட்டது அப்படின்னு பாக்குறப்போ சங்ககால சோழர்களின் காசுல தான் இந்த புது கண்டுபிடிப்பு நிகழ்ந்திருக்குது. அது என்ன காசு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சங்ககால சோழர்களுடைய சின்னம் ஒரு காலை தூக்கிட்டு இருக்க புலி அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். அந்த சின்னம் தான் பெரும்பாலான நாணயங்கள்ல முன்பகுதியில காணப்படும். பின்பகுதியில பார்க்க போனா யானையோட உருவம் காணப்படும். அந்த யானையோட உருவத்துக்கு கூடவே யானைக்கு முன்னாடி ஒரு காவல் மரம் இருக்கிற மாதிரி ஒரு காசு இருக்கும். யானைக்கு பின்னாடி குதிரை நிக்கிற மாதிரி ஒரு காசு இருக்கும். அப்படி யானையை சுத்தி வேறு பல பொருட்கள் இருக்கக்கூடிய நாணயங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தெளிவான ஒரு காசு கிடைச்சது. அந்த நாணயத்தை பாக்குறப்போ சோழர்களுடைய யானைக்கு பின்னாடி ஒரு மனித உருவம் நிக்கிறது மாதிரியான ஒரு தோற்றம் எனக்கு கிடைச்சது. ஆனா என்னால அதை உறுதியா சொல்ல முடியல. இந்த சூழ்நிலையில ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு சமீபத்துல தான் தஞ்சாவூரை சேர்ந்த சையது மீரான் அப்படிங்கிற ஒரு நாணய விற்பனையாளர் கிட்டக்க ஒரு நாணயம் இருக்கிறத பத்தின தகவல் எனக்கு வந்தது. அந்த நாணயத்தை நான் வாங்கி பாக்குறப்போ அந்த நாணயத்துல யானைக்கு பின்பகுதியில ஒரு மனித உருவம் கைகளை கூப்பி தொழக்கூடிய நிலையில இருக்கிற ஒரு நாணயம் எனக்கு கிடைச்சது. இந்த நாணயத்தின் மூலமாக சோழர்களுடைய காசுகள்ல யானை உருவத்துக்கு பின்னாடி மனித உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் இன்னைக்கு நமக்கு தெரிய வந்திருக்கு. சோழர்களுடைய காசுகள்ல நிற்கக்கூடிய மனித உருவம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதன் மூலமாக நமக்கு என்னென்ன தகவல்கள் தெரிய வந்திருக்கு, நமக்கு என்னென்ன மாதிரியான புது கோணங்கள் ஆய்வுல கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்க போனா ஒரு யானைக்கு பின்புறத்துல ஒரு மனித உருவம் அதுவும் கும்புற நிலைமையில இருக்கு அப்படின்றப்போ அந்த யானை ஒருவேளை கோவில் யானையாகவோ அல்லது வழிபடக்கூடிய ஒரு யானையாகவோ இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு முதல் தடவையா எழுந்திருக்குது. அது இல்லாம அந்த மனித உருவம் அப்படிங்கிறது பொதுவா பக்தியை குறிக்கக்கூடிய மனித உருவமா அல்லது குறிப்பிட்ட அரசர் யாரையாவது குறிக்கக்கூடிய ஒரு உருவமா அப்படிங்கிற கேள்வியும் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. இது போன்ற கேள்விகள் வரலாற்றை எழுதும் போது நம்ம வரலாற்றை முழுக்க ஒரு மீள்பார்வை செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். இப்போ இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம சங்க இலக்கியங்களையும் கல்வெட்டுகளையும் பாக்குறப்போ நமக்கு பல புதிய உண்மைகள் தெரிய வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இத்தனை காலமாக சங்ககால நாணயங்கள் இருந்த யானைகள் அனைத்தையுமே நம்ம படைபலத்துக்கான குறியீடா மட்டும்தான் பார்த்தோம். இந்த நாணயம் வந்த பிறகு சங்ககால பக்தியினுடைய குறியீடாக அது இருக்குமா அல்லது இந்த யானைக்கு பின்னாடி வேற ஏதாவது கதை இருக்குமான்ற கேள்வியை முதல் முறையா இந்த சங்ககால சோழர் காசு நமக்கு கொடுத்திருக்கு.
இதுக்கு முன்னாடி சோழர்களுடைய ஒரு நாணயத்துல மட்டும் அந்த நாணயத்தோட வரலாறு நம்மளால கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நாணயத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு யானையோட உருவம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு கோழியோட உருவம் இருக்கும். அந்த யானையும் கோழியும் சண்டை போட்டுக்கிறது மாதிரி அந்த உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அதாவது சோழர்கள் தங்களுடைய தலைநகரை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அவருடைய பட்டத்து யானையை வந்து ஒரு கோழி எதிர்த்து சண்டை போட்டதா வந்து ஒரு வரலாற்று கதை இருக்கு. அதன் காரணமாக தான் சோழர்களுடைய தலைநகரத்துக்கு கோழியூர் அப்படிங்கிற பெயரும் வந்தது. ஆக அந்த ஒரு குறிப்பிட்ட நாணயத்தில் இருக்கக்கூடிய யானை மட்டும் பட்டத்து யானை அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. பிற காசுகள் இருக்கக்கூடிய யானைகள் என்னன்னு நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியல. இந்த யானையை பார்க்குறப்போ அது ஒரு வேளை பக்தியை குறிக்கக்கூடிய யானையா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. இப்ப நமக்கு கிடைச்ச நாணயத்துக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு நாணயத்துல யானைக்கு மேல ஒரு வெண்கொற்ற குடையும் ஸ்ரீவத்சம் மாதிரியான ஒரு சின்னமும் காணப்படக்கூடிய காசும் இருக்கு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ சோழர்களுடைய காசுகள்ல பட்டத்து யானை கூடவே கோவில் யானையும் பொறிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் நம்ம வர முடியுது. எதிர்காலத்துல இந்த முடிவின் மேல ஆய்வுகள் நடக்கிறப்போ இந்த முடிவும் மாறக்கூடியதாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சோழர்களுடைய நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இது மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பா தான் இருக்கு.